ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இங்கே வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காண்டி தான் வந்திருக்கு. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தான் வந்திருக்கு. இப்போ சோப்பு தயார் பண்ணி கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா சோப்பு எப்படி கற்றுக் கொடுத்தாங்க செய்கிறதுக்கு, அந்த இதுவும் மெஹந்தி வைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாரும் சேர்த்து மீட்டிங் வைக்கிறாங்க. இப்போ அதுக்கு அட்டன் பண்ண போகிறோம். என்ன நடக்குதுலாம் வீடியோ எடுக்க போகிறீங்களா? வாங்க போகலாம். தங்கச்சி அசனமாக உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, சும்மா பாருங்க. இப்போ சொல்லு. ஏன் பாருங்க, தங்கச்சி உள்டாவாக காய் காட்டுறா. இனிமேல் தான் ஆள் வருவாங்க. எல்லாம் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்காங்க. இப்போ பாதி பேர் வந்திருக்காங்க, இன்னும் பாதி வரல. நீ எதுக்கு வந்திருக்க? நீ மீட்டிங் வந்திருக்கியா? போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னாக்கும் பேங்க்லேருந்து மேனேஜர்லாம் வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டிங்களாக்கும் லேடிஸ் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்காண்டி அதோடைய விளக்கங்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. நிறைய பெனிஃபிட் இருக்கான். அதை எடுத்து சொன்னால் மக்களுக்கு புரியும் இல்லையா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படியே எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த யூடியூபர் இருக்காங்கல்ல சார், போடாதவங்களுக்கு தெரிய போட்டுக்கோங்க. போட்டுருக்கேப்பா, அசலமா போடல. பின்னாடி வர பேங்க் மேனேஜர் வந்திருக்காங்களா? கவனிக்கலாமா? திரு அனைவருக்கும் மிக மாலை வணக்கம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருச்சி ஒன்றியம் பூலாங்குளம் ஊராட்சி நடைபெறும் பெண்களுக்கான அனைத்து ஊர்களும் பாதுகாப்பு திட்டத்தை இணைப்பதற்காக வருகைப்படுத்துள்ள பேங்க் மேனேஜர் மற்றும் டிசி மற்றும் உங்கள் அனைவரையும் ஹேண்ட் நிறுவனத்தை சார்பாக வருமான வரவேற்கிறோம். இயற்கை மரணம் அடுத்து வந்து விபத்து காப்பீடு, அடுத்து வந்து அடல்பென்ஷன் யோஜனா திட்டம். இதை பற்றி யாரும் தெரியுமா? அமௌண்ட் கரெக்டாக போட்டுருந்தா இன்னும் ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் திரும்ப ஃபார்ம் எழுதி கொடுத்து என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாளாக ஒரு வாரமாக நடந்துச்சா? ஒரு வாரம் 4 நாளாக வந்துடும். ஒரு வாரம் எல்லாரும் இந்த சோப்பு தயாரிக்கிறதுக்கு மெஹந்தி போடுறதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்திருப்பீங்க. அதை பயனுள்ளதாக உபயோகப்படுத்திக்கிங்க. ஏதாவது இன்சூரன்ஸு, கவர்மெண்ட் இன்சூரன்ஸு, ஏபிஒய் அடல் பென்ஷன் யோஜனா, இந்த ஸ்கீம்ஸ் எதுவும் தேவைன்னா இது வரைக்கும் போடாதவங்க போட்டு பயன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். 2 லட்ச ரூபா கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் 4வது மாதம் 3வது மாதம், அதாவது மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து எடுப்பாங்க. புக்கில் 436 ரூபா எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது கட்டாயிரும். அதான் நீங்கள் எப்பயுமே வந்து மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிற மாதிரி எல்லாருமே வச்சுக்குவோம். அப்புறம் எஸ்பிஒய்னா அது வந்து நம்ம திடீர்னு ஏதோ ஒரு விபத்து காப்பீடு, எங்கேயாச்சும் நம்ம போகும்போது ஏதோ விபத்து ஆகிட்டா நமக்கு வந்து 2 லட்ச ரூபா அதுவும் பேங்க் வந்து ரெடி பண்ணி தருவாங்க. ஏதோ ஒரு கையோ காலோ ஏதோ ஒழிஞ்சிட்டாலும் அதுக்கு 1 லட்ச ரூபா பண்ணி அதுவும். ஏபிஒய்னா நம்ம வந்து 60 வயசுக்கு அப்புறம் நம்மளால வேலைக்கெல்லாம் வந்து போக முடியும். பேசி முடிச்சுட்டு அவங்க 2 பிஸ்னஸ் சொல்லியிருக்காங்க. சோப்பு தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம், மெகந்திலே நம்மளை காசு கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ வந்து 2 பிஸ்னஸ் கொடுக்கணும். 2 பிஸ்னஸ் வந்து உங்கள் விருப்பத்தின் பேர்லாம் செய்ய முடியும். சரிங்களா? அவ்வளோதாங்க, மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டு கிளாஸ் வந்து சேலை வந்து கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இதை லாஸ்ட்டு கிளாஸு. சாரி ட்ராப்பிங் அதுக்கப்புறம்
இப்படி நல்லா இழுத்து விட்டுட்டு திரும்பி ஆப்போசிட்டாக 2 பக்கமும் ஜிக்ஸாக் மாதிரி அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பக்கம் 1 தம் ஃபிங்கர் வச்சுட்டு ஒரே ஒரு ஃபிங்கர் சரிங்களா வச்சுட்டு அதையும் இப்படி ஒரு மடி மடிச்சுக்கோங்க. அழகா இப்படி மடிப்பு எடுத்து வச்சுக்கலாம். ஓகேயா? இப்போ இந்த சாரியை நான் கட்டிங்க. ஒரு டவுட் கேளுங்க. இல்லை இப்போ நார்மல் சாரிக்கு அயன் பண்ணிடுறாங்க, இதுலேயே வந்து ஸ்டோன் வந்து வருது இல்லை? இப்போ மறக்காதீங்க. அவன் எடுத்து போட்டு இப்போ பார்த்தீங்களாக்கும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த என்ன சேலை எப்படி கட்டுறது எப்படி அயன் பண்ணி சொல்லி கொடுத்தவங்க வந்து அந்த சாரி மேலேயே சேலை கட்டினாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. அப்படியே நான் ஒரு என்ன சொல்கிறேன் 5 நிமிஷம் கூட ஜாஸ்தின்னு சொல்லுவேன், டக்குன்னு புடவை கட்டிட்டாங்க. இதே மாதிரி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது லாஸ்ட் டே வரையா எல்லோரும் நின்று போஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து உண்மையாக எங்கள் ஊர் சிங்க பெண்கள் தாங்க. பெண்கள் வந்து வீட்டில் இல்லாமல் துணிஞ்சு வந்து எந்த ஒரு வேலையுமே செய்கிறாங்க. பரவாயில்ல, நானே பாராட்டுறேன் அவங்கள வந்து. எனக்கெல்லாம் இந்த தைரியம் இருக்குமான்னு தெரியல, இந்த அக்காமாருக்கு நல்லாவே தைரியம் இருக்குது. அதனால் லாஸ்ட் நாளே சரி வாங்க எல்லோரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாங்க. எங்களுக்கு வந்து மருதாணி சொல்லி கொடுத்த டீச்சரையும் சரி, அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தவங்க பேர் டீச்சர் தான் சொல்ல முடியும், குரு தானே சொல்லுவாங்க. அது மாதிரி புடவை எப்படி கட்டுறது எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்த டீச்சரும் சரி, சோப்பு வந்து எப்படி தயார் பண்ணுறது வீட்டில் கெமிக்கல் இல்லாமல் சொல்லி கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோ புடவை கட்டுறது புடவை அயன் பண்ணுற வீடியோலாம் நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதாங்க எல்லாருமே வரிசைக்கு நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கெல்லாம் வந்து. ஓகேங்களா? இந்த ஒரு வாய்ப்பு வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டோம். அந்த வாய்ப்பு வந்து இது இவங்க ஒரு 2 இந்த புடவை கட்டியிருக்கவங்களும் இன்னொருத்தவங்க இருக்காங்க பார்த்திங்களா பக்கத்தில், அவங்க 2 பேரும் ஒரு சேர்ந்து செஞ்சது தான் இது வந்து. அதனால் வந்து அவங்க வந்து நம்ம ஊர் பசங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்க வந்து வர வச்சாங்க, நாங்களும் சேர்ந்து கற்றுக்கிட்டோம். ஒரு வாரம் எங்கள் ஊரில் வந்து கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தது. நான் வந்து பார்த்திங்கனாக்கும் சோப்பு கிளாஸுக்கும் மெஹந்தி கிளாஸுக்கும் நான் போகலை, சோப்பு கிளாஸுக்கும் புடவை இதுக்கு தான் சேர்ந்துருந்தேன். போனதுக்கு கற்றுக்கிட்டாச்சுங்க. இது நம்ம பசங்களுக்கு கட்டலாம், நம்ம கட்டலாம், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனாக்கும் டக்கு ரெடியாக கொண்டு போகலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதோட எல்லாம் சேர்ந்து ஜாலியாக போட்டா பிடிச்சிருந்தோம். அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோங்க. அப்படியே ரியலாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, மற்றவங்களாம் ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் போய் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய். இன்னி வந்து ரியலாகவே பார்க்கலாம். அப்படி வீடு வர எது வரை என்னென்ன எடுக்கிறோம் எப்படி போகிறோம் என்னங்கிறத வந்து அப்படி ரியலாக பார்த்துட்டு போகிறோம். ஓகேங்களா? பாய். முடிந்து விட்டது. பொண்ணு இல்லைங்க, முடியாது இல்லைங்க, அவ்வளோதான். ஆமா சரிவாக்கா சந்திரமுகி மாடம் மாறிடுச்சு. அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த வாங்க போவோம். அதே மெயின். சரி வீட்டுக்கு கிளம்பலாம். அவ்வளோதான், வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.